ஏன் அர்ச்சகர்லாம் வந்து அரசு ஊழியராக்குறாங்க? ஏன் வந்து துப்புரவு தொழிலாளியை அரசு ஊழியராக்கக்கூடாது? இதெல்லாம் கேள்வி. ஓகே. கொரோனா காலத்தில் அர்ச்சகர்லாம் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் கொரோனா தொழிலாளிகள் வீதியில் இருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, ஊரே நாறிட்டு இருக்கும். அவங்க கோவிலை விட்டு வெளியில் போனதால யாருக்கும் ஒரு நாற்றமும் வரல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க உன்னங்கட்டாக்க கொரோனாவிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ புரிஞ்சு பாருங்களேன், இந்த பொருளை இந்த 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 சமூக அமைப்பில் அப்போ அவர் வந்து ஒரு 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 நமக்கு சிலருக்கு தேவை, பலருக்கு தேவையற்றது, இல்லை பலருக்கு தேவை, சிலருக்கு தேவையற்றது. ஆனால் இவங்க இல்லைன்னாக்கா இந்த சமூகம் இயங்கவே இயங்காது. அப்போ இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு பணி பாதுகாப்பு வேணும் அரசு சார்பாக, அதுதான் நிரந்தரன்று. அவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கு வந்து நவீன கருவிகள்லாம் அவங்களுக்கு தரப்பட வேணும், மேம்படுத்தப்பட வேணும், எல்லாமே இருக்குது. இந்த விவாதத்தினுடைய ஒரு தலைப்பாக வந்து அவங்கள வந்து நிரந்தரமாக்கக்கூடாது, நிரந்தரமின்மை ஒன்று இருக்கணும். ஏன்னா அந்த நிரந்தரமின்மைன்றது என்னன்னாக்கா, நீங்கள் நவீனத்தை உருவாக்குங்க, யார் வேணாலும் வருவான், யார் வேணாலும் போவான். இப்போ இவன் தான் செய்யணுன்றதில்ல.